தண்ணி ஊற்றிங்களா தண்ணி? ஆ போட்டா பிடிக்கல, எனக்கு ஞாபகம் இருக்குதா? காது கேட்குதா? இப்போ கொஞ்சம் கேட்குதா? வாங்கிட்டு போனாலோ அண்ணா கொடை பிடிச்சிக்கிங்க, கொடை பிடிச்சிக்கிங்க, வெயில் அடிக்குது. தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டு. தண்ணி கூட இல்லாமல் உட்காந்துக்கிறீங்க. ஞாபகம் இருக்குதா? அப்படியா? வியாபாரம் இப்போ ஆகுதா ஓரளவு? வியாபாரம் இல்லையா? தண்ணி குடிங்க. தண்ணி கூட இல்லாமல் உட்காந்துக்கிறீங்க. தண்ணி கூட இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. இருக்குதா? நான் அதனால தான் சரி பார்த்துட்டு போனேன். தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் போயிட்டு. உங்களுக்கு தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டு குடிங்க. சாப்பிட்டீங்களா? எதுனா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு இல்லையா? வாங்கின்னு வரலையா? எடுத்துட்டு வரலையா? அவ்வளோதானா? சாப்பிடவே இல்லையா? வியாபாரம் அந்த அளவு இல்லையா? சரி இருங்க, சாப்பிட எதுனா வாங்கிட்டு வரேன் நான் போயிட்டு. சரியா? இங்கே இருங்க, வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஆமாம், கூட்டமாக இருந்துதா, அதனால தான் இவ்வளோ நேரம் சாப்பாடு வாங்கிறதுக்கு. சரிங்களா? கறி சாப்பாடு தான், சாப்பிடுங்க. சரிண்ணா, அப்புறம் என்ன சொல்லுங்க? அப்புறம் என்ன வியாபாரம் இப்போ எதனா ஆச்சா? ₹100 கொடுத்தாரன்னு கேட்குறாங்களா? சரிண்ணா, அப்புறம் ஏதாவது ஒன்று முடிஞ்ச அளவு பெருசாக பண்ணுறேன். நான் எப்போனா அடுத்த தடவை உங்களை பார்க்குறதுக்கு தான் சைடு வந்தேன். இப்போ சரி வந்து பார்த்தேன். சரி உக்காந்துருந்தீங்க. சரி அதான் போயிட்டு தண்ணி வாங்கிக்கின்னு வந்து சரி வியாபாரம் என்ன பண்ணுறீங்க இது பண்ணி கேட்கலாம். யார் ஒயின் ஷாப்காரண்ணா? சரி விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும். 10 ரூபா தரோம். 20 ரூபா 10 ரூபா தான் கொடுத்தேன். வருமானம் எனக்கு ஒரு 10 ரூபா வருமானம் கிடைக்காது. ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு வருமானம் கொடுக்கணுமா? நான் தான் தருவேன்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டேன். தரஞ்சு நல்லா கொடுக்கணும். வெயில நம்மளாண்டு வந்து வாங்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏமாத்துறாங்கன்னா வந்து ஒன்று வாங்க மாட்டேன். 20 ரூபா தரணும். ஏமாத்துக்கு நான் வருமானம் என்ன ஒரு நாளைக்கு 200 ரூபா கிடைக்கும். ஒரு மட்டும் 6 ரூபா 50 தான். ஒரு நாளைக்கு யாரும் சொல்ல முடியாது. 6 ரூபா 50 தான். 3 ரூபா 10 ரூபா வச்சுருக்கோம். இந்த கவரு மிளகு காரம் எல்லாம் போடணும். 10 காரத்துக்கு போகணும். ஒரு நாளைக்கு 200 ரூபா. சரி நீங்கள் சாப்பிடுங்க. அடுத்த தடவை வரும்போது நான் பார்த்து பண்ணுறேன். சரிங்களா? பற்றி இதாக இருக்குது என்கிட்ட. வச்சுக்கோங்க. சரியா? காலை அடிப்பச்சு, இந்த 2 காலை அடிப்பச்சு. 2 காலமா வியாபாரம் பண்ணுவோம். பழ வியாபாரமா? ஒரு நாளைக்கு 2000 1000 ரூபாய் சம்பாதிப்போம். காலை அடிப்பச்சு ஒன்றும் முடியாது. முட்டை வியாபாரம் 6 வருஷமா வீட்டில் இருந்தான். 36,000 2 வருஷமா அப்படி உட்காந்து கிடைக்கிறேன். வீட்டில் சும்மா சண்டை போட்டு கிடையாது. வீட்டுக்காக குடி. இந்தாங்க, இது எனக்கு, இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. சரியாயிடுச்சா? இது நான் யாரு? வேணாம், இது போதும். நான் இது யாருக்குன்னா கொடுத்துருவேன். அதனால் 20 ரூபா வச்சுக்க. 20 ரூபா தானே 2? சரி. அதெல்லாம் இல்லை எனக்கு. நான் சும்மா எடுத்துகிட்டு போகக்கூடாதுல்ல. நீங்களும் சும்மா கொடுத்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதான் வீட்டுக்காரர் அந்த மாதிரி மரமா பார்க்க
பார்க்குறவங்க பார்க்க பார்க்க இது பண்ணுறாங்களா? பார்க்க புதுங்களை பார்க்குறாங்க. அப்புறம் எவ்வளோ கஷ்டப்படுங்க. சரி நீங்கள் அதெல்லாம் எதுவும் இது பண்ணிக்காதுங்க, அழுவாதீங்க. அது அதான் சரி, நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. ஆண்டவன் நமக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பான், அதை வச்சு நீங்கள் ஓட்டிக்கிங்க. யாரையும் எதுவும் கேட்காதீங்க. இந்த நீங்கள் உட்காந்தீங்க ஒரு 10 ரூபா கட்சிதா, அதில் என்ன பண்ண முடியும் பாருங்கள், அவ்வளோதான். என்ன மாதிரி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க சரிங்களா? என்ன மாதிரி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, முடிஞ்சது செய்வாங்க, அவ்வளோதான். நீங்கள் யாரையும் நீங்கள் அழுவாதீங்க, இது பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த விஷயம் உழைக்கிறீங்க, அதனால் அழுவக்கூடாது. யாரும் என்னென்னவோ பண்ணின்னு எப்படியே இருக்காங்க. 40 வருஷமாக வியாபாரம் பண்ணுறீங்க. பழ வியாபாரம் பண்ணி இந்த பழ வியாபாரம் இந்த காலம் அடிப்பச்சு வெயிட்டிங் அதனால உட்காந்துனேன். சரி சரி சரிம்மா, விடுங்க. அதை பற்றி நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதை பற்றி எதுவும் இது பண்ணிக்காதீங்க. பற்றியே அதை வச்சுக்கிங்க. அடுத்த தடவை வரும்போது நான் முடிஞ்ச அளவு பெருசாக பண்ணிட்டு போகிறேன், சரிங்களா? சரிங்களா? வரேன், பார்த்துருங்க. சாப்பாடு அது முதல்ல சாப்பிட்ருங்க, சரியா? சரி சரி, போயிட்டு வரேன், பார்க்கலாம்.